சூரத்துல் பக்ரா வசனம் 93. நாம் உங்களுக்கு மேலே தூர் மலையை உயர்த்தி உங்களுக்கு நாம் வழங்கியதை பலமாகப் பற்றிக் கொள்ளுங்கள். சொல்வதைச் செவியுறுங்கள் என உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கியதை நீங்கள் எண்ணிப் பாருங்கள். அப்பொழுது நாங்கள் செவியுற்றோம், மாறு செய்தோம் என்று அவர்கள் கூறினார்கள். நம்மை அவர்கள் மறுத்ததால் காளைக்கன்றின் மீதான பக்தி அவர்களின் உள்ளங்களில் ஊட்டப்பட்டது. நீங்கள் உண்மையில் நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களது நம்பிக்கை உங்களுக்கு கட்டளையிட்டது மிகவும் கெட்டதாக இருக்கிறதே ஏன் என்று நபியே நீர் கேட்பீராக. யூதர்கள் செய்த தவறு, வாக்குறுதிக்கு அவர்கள் மாறு செய்தது, உச்சகட்டமாக அவர்களது தலைக்கு மேலே தூர் மலையை தூக்கி பிடிக்கும் வரை வாக்குறுதியை அவர்கள் அலட்சியப்படுத்தியது ஆகியவற்றை இங்கு அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். அவ்வாறு தூர் மலையை அவர்களுக்கு மேலே தூக்கி பிடித்த போதும் சொல்லளவில் ஏற்றுக்கொண்ட அவர்கள் மனதளவில் உண்மையாக ஏற்கவில்லை. ஆகவே பின்னர் மாறு செய்தார்கள். இது தொடர்பான விளக்கம் முன்பே 63வது வசனத்தில் விரிவுரையில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து நம்மை மறுத்ததால் காளைக்கன்றின் மீதான பக்தி அவர்களின் உள்ளங்களில் ஊட்டப்பட்டது என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இது தொடர்பாக கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, அந்த காளைக்கன்றின் மீதான அன்பு அவர்களுக்கு ஊட்டப்பட்டது. இறுதியில் அதுவே அவர்களின் உள்ளங்களில் நிலைத்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பொருளை நீ நேசிப்பது அதன் குறைகளிலிருந்து உன்னை குருடாகவும் செவிடாகவும் ஆக்கிவிடும். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மூசா அவர்கள் அந்த காளைக்கன்றை ஆற்றங்கரையில் வைத்து அறத்தால் அறுத்தார்கள். அதையடுத்து காளைக்கன்றை வழிபட்டவர்களில் யாரெல்லாம் அந்த ஆற்று நீரை அருந்தினார்களோ அவர்களது முகமெல்லாம் பொன் போன்று மஞ்சளாக மாறி அவர்களை காட்டி கொடுத்து விட்டது. நீங்கள் உண்மையில் நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களது நம்பிக்கை உங்களுக்கு கட்டளையிட்டது மிகவும் கெட்டதாக இருக்கிறதே ஏன் என்று நபியே கேட்பீராக என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அதாவது, இப்பொழுதும் சரி முற்காலத்திலும் சரி உங்களது நம்பிக்கை மிகவும் கெட்டதாகும். அல்லாஹ்வின் சான்றுகளை நீங்கள் மறுத்ததும் நபிமார்களுக்கு மாறு செய்ததும் மிக தீயதாகும். அதற்கு பிறகு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தீர்கள். இது நீங்கள் செய்த குற்றங்களிலேயே மிகவும் பெரியதும் உங்கள் மீது கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடியதும் ஆகும். ஏனெனில் நீங்கள் இறுதி இறை தூதரை, அனைத்து நபிமார்கள் மற்றும் தூதர்களின் தலைவரை, அனைத்து மக்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டவரை மறுக்கிறீர்கள். உறுதிமொழிகளை உடைத்தீர்கள். அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை மறுத்தீர்கள். அல்லாஹ்வை விடுத்த காளைக்கன்றை வழிபட்டீர்கள். இவ்வாறான மோசமான செயல்களை செய்துள்ள நீங்கள் உங்களிடம் இறை நம்பிக்கை இருப்பதாக எப்படி வாதம் புரிகிறீர்கள்?